ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்விக் கார்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வேஸ்ட்டான ஒரு கண்ணாடி வளையலை வச்சு சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி ரொம்ப சூப்பரான வளையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நான் வேஸ்ட்டான கண்ணாடி வளையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 4 சில்க் த்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட்டு இந்த கண்ணாடி வளையல் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே நம்ம ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணிவிட்டு ஒன்று மேலே ஒன்றா அப்படியே ஒட்டி வைக்க போகிறோம். இதுக்கு கண்ணாடி வளையல் தான் யூஸ் பண்ணணுங்கிறது இல்லை, இந்த மாதிரி வேஸ்ட்டான பிளாஸ்டிக் வளையல் அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க. எல்லாமே நல்லா செட் ஆகணும். வளையல் ஃபுல்லாக ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு பிரியாமல் வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டிடுச்சு வளையல். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நான் வயலட் கலரில் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி லாங் சைஸ் நோட்டில் ஒரு 25 ரவுண்ட்ஸ் வந்து நீங்கள் சுற்றிக்கலாம். இதில் கொஞ்சம் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 4 கலர் சில்க் த்ரெட்டை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஒட்டி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த வளையலை எடுத்துக்கலாம். அதில் இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் இந்த மாதிரி க்ரீன் கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். வரிசையாக அப்படியே நீங்கள் த்ரெட்டை ஃபுல்லாத்தையுமே நீங்கள் ஒட்டிக்கலாம். இப்படி ஒட்டினதுக்கு அப்புறமா ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வயலட் கலர் சில்க் த்ரெட் இருக்கு இல்லையா, அதை எடுத்து நான் சுற்ற ஆரம்பிக்க போகிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த கலர் த்ரெட் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 5 or 6 ரவுண்டு வந்து அந்த மாதிரியே சுற்றிக்கோங்க. த்ரெட்டு டைட்டாக சுற்றுனதுக்கு அப்புறமா இந்த நிகழமாக விட்டுருக்கோம் இல்லையா, இந்த த்ரெட்டுக்குள்ளே ஒரு த்ரெட்லேருந்து இன்னொரு த்ரெட்டுக்குள்ளே மேலேயும் கீழேயுமா விட்டு எடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் க்ரீன் கலர் த்ரெட்டை வந்து மேல் பக்கமாக வச்சுருக்கேன். அப்புறமா எல்லோ கலரை வந்து கீழ் பக்கமாக, அதுக்கப்புறமா ப்ளூ கலரை வந்து மேல் பக்கம், க்ரீன் கலரை வந்து கீழ் பக்கம், இந்த மாதிரியே நம்ம ரவுண்டாக சுற்ற போகிறோம். இது வந்து செய்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இதை பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும், இந்த ப்ளூ கலர் வந்து மேல் பக்கமாக வந்துருச்சு இல்லையா. ஆனால் இது வந்து சுற்றும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சுற்றுங்க. ஒரு நூல் வந்து ஒன்றோட ஒன்று சிக்கிடுச்சுன்னா அது எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்புறமா அடுத்த ரவுண்டு சுற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு நான் க்ரீன் கலர் த்ரெட்டை வந்து மேல் பக்கமாக வச்சேன் இல்லையா, இப்போ வந்து இந்த க்ரீன் கலர் த்ரெட்டை வந்து கீழ் பக்கமாக வைக்க போகிறேன். அப்போ பண்ணதை விட இதை வந்து அப்படியே ஆப்போசிட்டாக பண்ண போகிறோம். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒவ்வொரு கலரும் அப்படியே நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் கிடைக்குது.
இதே மாதிரி தான் பண்ணணும். இதுக்கு வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா ஷைனிங்காக அழகாக இருக்கும். நான் அந்த மாதிரி டிசைனாக கொஞ்சம் சுற்றிட்டு ப்ளைனாகவும் சுற்றிருக்கேன். அந்த இடத்துல வந்து ஸ்டோன் ஒர்க் பண்ணால் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அதனால் நான் வந்து கொஞ்சம் ப்ளைனாகவும் விட்டுட்டேன். இந்த மாதிரி சுற்றி முடிச்சதுக்கப்புறமா க்ளூ யூஸ் பண்ணி அதை ஒட்டிக்கோங்க. எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை வந்து நீங்கள் சிசரை வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபுல்லுமே நம்ம முடிச்சாச்சு. எக்ஸ்ட்ரா டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் இதில் வந்து க்ரீன் கலர் ஸ்டோன் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். அதுக்கப்புறமா ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நான் கோல்டன் பால் செயின் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் வேஸ்ட்டான இருக்கிற வளையலை வச்சு ரொம்ப அழகாகவே ஒரு சூப்பரான வளையலை நம்ம மாற்றியாச்சு. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இது பார்க்குறதுக்கு சிம்பிள் அண்ட் நீட்டாகவே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம சில்க் த்ரெட்டில் பண்ணியிருக்கிறதுனால பார்க்குறதுக்கே செம ஷைனிங்காக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் வேஸ்ட் பேங்கிள்ஸ் உங்கள் வீட்டில் இருக்கா? இந்த கிராஃப்ட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.